வணக்கம் பவித்ரா. ஜாபர் சாதிக் சகோதரருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். குறிப்பாக ஜாபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு தொடர்புடையவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. நேற்றைய தினம் கூட அவரது மனைவியிடம் விசாரணை நடத்தப்பெற்றது. இதனைத் தொடர்ந்து அவரது சகோதரருக்கு இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். குறிப்பாக போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி தீஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜாபர் சாதிக் மனைவியிடம் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்றைய தினம் விசாரித்து வாக்குமூலத்தை பெற்றனர். ஆஸ்திரேலியா, மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு 2000 கோடி ரூபாய்க்கு மேலான போதைப் பொருட்களை கடத்திய வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய திஹார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரது கூட்டாளிகள் முகேஷ், முஜிபூர் மற்றும் அசோக் குமார், சதானந்தம் ஆகியோரும் அதே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவரது கூட்டாளிகளை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் காவலில் விசாரித்து வாக்குமூலங்களை சேகரித்து வருகின்றனர். அத்துடன் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தொடர்பாக ஜாபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீதும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக டில்லி பாட்டியாலயா சிறப்பு நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று 3 நாட்கள் ஜாபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளி சதானந்தம் ஆகியோரிடம் சிறைக்கு சென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிறையிலேயே விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். அதனை வீடியோ பதிவு செய்து அந்த வாக்குமூலங்களும் தற்பொழுது சேமிப்பில் உள்ளது. அது மட்டுமின்றி ஜாபர் சாதிக் திரைப்பட இயக்குனர் அமீர், புகாரி ஓட்டல் அதிபர் இர்ஃபான் உள்ளிட்டோர் வீடு, அலுவலகத்திலும் சோதனை நடத்தி இருக்கின்றனர். 40 கோடி ரூபாய் வரை சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதற்கான ஆவணங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி இருக்கிறனர். அதன் அடிப்படையிலும் ஜாபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகளிடம் பெற்ற வாக்குமூலத்தின்படி ஜாபர் சாதிக்கின் மனைவி அமீனா பானு என்பவரிடம் நேற்றைய தினம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேற்று மதியம் 1 மணி அளவிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையின் போது அவர் செய்திருக்கக்கூடிய பண பரிமாற்றங்கள், அதே போல அவர் செய்திருக்கக்கூடிய என்ன தொழில் புரிந்திருக்கிறார், யாருடன் எல்லாம் அவருக்கு தொடர்பு இருக்கிறது குறித்து அவரது மனைவியிடம் நேற்று விசாரணையானது நடைபெற்ற நிலையில் ஜாபர் சாதிக் சகோதரர் சலீமுக்கு இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் கொடுத்திருக்கின்றனர். இன்று காலை விசாரணைக்காக அவர் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்து இந்த சம்மனானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜாபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு தற்பொழுது சிறையில் அடைத்திருக்கிறார். மேலும் அவரது மனைவி ஹமினாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று 6 மணி நேர விசாரணை நடத்தியிருக்கின்றனர். இந்த நிலையில் ஜாபர் சாதிக்கின் சகோதரர் சலீமுக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் கொடுத்திருக்கின்றனர். இன்று காலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக அவரது சகோதரர் சலீம் ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று ஏற்கனவே ஜாபர் சாதிக் மற்றும் அவருக்கு தொடர்புடையவர்களிடம் விசாரணை நடத்தி சில ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறார். அதே போல அந்த வாக்குமூலங்களையும் சேகரித்து வைத்திருக்கிறார். இதையெல்லாம் வைத்து தற்பொழுது அவரது சகோதரரிடம் விசாரணையானது நடைபெறுவதாக தெரிகிறது. மேலும் இன்று நடைபெறக்கூடிய இந்த விசாரணையில் இன்னும் விரிவான சில தகவல்களை அவரது சகோதரரிடமிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா.